எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் கஷ்டமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போது தங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கைன்னு நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சகோதரிகளோட பேர் ஜாய் அண்ட் ஜோசி. இவங்க 2 பேருமே பிறக்கும்போது இவங்களோட மண்டையோடுகள் ஒட்டி தான் பிறந்திருக்கு. இவங்களோட வாயோட மேல்தாடை வரையுமே இவங்களோட மண்டையோடு ஒட்டியிருக்கு. இதுக்கு பேர் கான்ஜாயிண்டட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாய் அண்ட் ஜோசி பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. இவங்க 2008ஆம் ஆண்டு தான் பிறந்தாங்க. இவங்க பிறக்கும்போது மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைகள் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உயிர் பிழைச்சாலும் 10 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே வாழ்ந்தாலும் அதிசயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அதிசயம் இப்போ நடந்திருக்கு. 10 வருஷம் இல்லை, 15 வருஷத்துக்கு மேலே இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸ்கூல் படிப்பையும் இவங்க முடிச்சிருக்காங்க. நாம் காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். இந்த வேலையெல்லாம் நமக்கு கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம். ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுன்றது இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சவாலான விஷயம்னு சொல்லலாம். இவங்களை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அறுவை சிகிச்சை ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும், உங்ககிட்ட இருக்கான்னு மருத்துவர்கள் கேட்கும்போது அவங்களோட பெற்றோர்களோ கையை விரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்திருக்காங்க. ஜாய் அண்ட் ஜோசி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இப்படியே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களோட அறுவை சிகிச்சைக்காக பெற்றோர்களும் முடிஞ்ச அளவு பணத்தை திரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பெற்றோர்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு ஜாய் அண்ட் ஜோசியும் சோசியல் மீடியாக்களில் வீடியோக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க. இவங்களோட வீடியோக்கள் வைரலாக நிறைய பேர் இவங்களை பார்த்து இவங்களுக்கு பண உதவியும் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரையுமே அறுவை சிகிச்சைக்கான போதுமான பணம் சேராத காரணத்தினால ஜாய் அண்ட் ஜோசி அவர்களுக்கு இன்னும் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படலை. ஜாய் அண்ட் ஜோசி 2 பேருமே இந்த சவாலான வாழ்க்கையை வாழ பழகிட்டாங்க. அவங்களோட ஹைஸ்கூல் வாழ்க்கையை முடித்த ஜாய் அண்ட் ஜோசி இப்போது மேல் படிப்பையும் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இவங்களோட வாழ்க்கையில் தினசரி என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு. இவங்க நடக்கும்போது கூட 2 பேருமே ஈக்குவலாக தான் நடக்கணும். அப்படி ஒருத்தர் தடுமாறி கீழே விழுந்தாலும் கூட அவங்களோட தலையில் மிகப்பெரிய வலி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப சவாலான ஒன்று. ஏன்னா அவங்களோட மேல்தாடை வரையுமே மண்டையோடுகள் இணைஞ்சிருக்கிறதுனால அவங்களோட சாப்பாட்டை மென்று சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. இப்படி சாதாரணமான வேலைகளே இவங்களுக்கு சவாலாக இருக்கும்போது இன்னும் சில வேலைகளை இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் இப்போது தங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப மோசமானதுன்னு இரவு முழுக்க ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் தற்கொலை முடிவை கூட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களோட லைஃப்பை பார்த்ததுக்கப்புறமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக என்னது இல்லைன்னு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.